செகண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி நான் என்னென்னு மீட் பண்ணிக்கிறேன்னா Ri dot equal to summation of j is equal to 1 to 3n dou Ri divided by dou qj dot plus dou Ri divided by dt. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படின்னாங்க, ஸோ ஆக்சுவலாக இப்போ q அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ண அந்த பார்ட்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகக்குள்ள டெல்டா க்யூவாக மாற்றி, ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ பொசிஷன் கோஆர்டினேட்டு என்னவா மாறிச்சுன்னா ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மாறிச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இப்போ வெலாசிட்டியாக மாறப்போகுது. ஸோ அப்போ dq டிவைட் பை dt தான் இப்போ என்னவா மாறப்போகுதுன்னா வெலாசிட்டியாக மாறப்போகுது. ஸோ அதை நான் என்ன நம்ம எழுத போகிறேன்னா தட் இஸ் சிம்பிளாக q டாட்டுன்னு எழுத போகிறேங்க. அப்போ q டாட்டுனா வெலாசிட்டி மீன் பண்ணுது. ஓகேங்களா? சப்போஸ் டபுள் டைம் டெரிவேஷன், அதாவது d ஸ்கொயர்ட் q டிவைட் பை dt. ஓகேங்களா? ஸோ அப்போ d ஸ்கொயர்ட் q டிவைட் பை dt ஸ்கொயர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா q டபுள் டாட்டை மீன் பண்ணுறோம், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனை மீன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை 1 by 1 பார்ப்போம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னாங்க இப்போ அதே போல் Ri, ஸோ Ri we can write as, அப்போ Riங்கிறது என்னென்னா உள்ள என்னென்ன இருக்குன்னா Q1, Q2, Q3, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் அப்படின்னா Q3n, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ வித் டைம் கோஆர்டினேட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வெலாசிட்டினா நம்மளுக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஓகேங்களா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லணும்னா டெஃபினிஷனோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ dr ஐ மீன் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் வந்து ஆர்னு வச்சுக்கிறேன், இல்லாட்டி எஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆர்னு வச்சுக்கிட்டேன்னா இப்போ நான் என்ன எழுதினா dr டிவைட் பை dt நான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே ஆர்னு வச்சுருக்கிறேன், அப்போ என்ன எழுத முடியும்னா இதை dri டிவைட் பை dtன்னு எழுத முடியும். ஸோ இதுதான் இப்போ என்னவோ மாறி இருக்குதுன்னா வெலாசிட்டியாக மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த ஆர் அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வெலாசிட்டி கிடைக்குது அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனோடையும் நம்ம வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்க டோ ஆர்ஐ, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் எழுத போகிறேன். ஸோ டோ ஆர்ஐ டிவைட் பை டோ Q1. ஓகேங்களா? தென் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டுக்கு நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டுக்கு எப்படி பண்ணுற பாருங்க, தட் இஸ் dq1 டிவைட் பை dt. ஓகேங்களா? தென் ப்ளஸ் இதே மாதிரி செகண்டுக்கு பண்ண போகிறேன். அப்போ செகண்டுக்கு எப்படின்னு பாருங்கள். ஸோ செகண்டுக்கு தட் இஸ் டோ Ri டிவைட் பை டோ Q2 தென் dq2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தட் இஸ் dt. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தேர்டுக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபைனலாக லாஸ்ட் கோஆர்டினேட் பண்ணுறேன். ஸோ அப்போ டோ Ri டிவைட் பை டோ Q3n. ஓகேங்களா? டோ Q3n தென் dq3n டிவைட் பை dt. ஓகேங்களா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் கோஆர்டினேட்டுக்கு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ டைம் கோஆர்டினேட்டுக்கு எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ டைம் கோஆர்டினேட்டுக்கு இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ டைம் கோஆர்டினேட்டுக்கு இப்போ எப்படி q வச்சு எழுதுங்களோ அந்த மாதிரி டைமுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ டோ Ri டிவைட் பை டோ t, டைமுக்கு மட்டும் எழுதப்போல என்ன பண்ணுறதுன்னா dt டிவைட் பை dt தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ dt வந்து பார்த்தீங்கன்னா 1, அப்போ இந்த டைம் தேவையில்லை இல்லைங்களா? இது மட்டும் தேவையில்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ we can write dri டிவைட் பை dt is equal to, ஓகேங்களா?
ஸோ இப்போ நான் இதில் இருந்து இந்த டேர்முக்குள்ளே மட்டும் நான் இதில் சம்மேஷன் எழுத முடியும். அப்போ சம்மேஷன் எழுதக்குள்ள ஆல்ரெடி நம்ம ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பேஸ் ஐடியா வச்சு எழுதுகிறேன். ஸோ சம்மேஷன் தட் இஸ் j is equal to 1 to 3n. ஓகேங்களா? ஸோ டோ ri டிவைட் பை டோ qj then dqj divide by dt then plus the last term that is dou ri divide by dou t. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம் இல்லையா, dr டிவைட் பை டிடினா வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம q டேமுக்கு எப்படி எழுத முடியும்? ஓகேங்களா? dqj டிவைட் பை டிடியை qj டாட்னு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் நான் இங்கே சொல்லிக்கிறேன் பாருங்க, dq டிவைட் பை டிடின்னு என்ன பண்ணால் q டாட்னு எழுத முடியும். ஸோ q டாட்னாலும் என்ன தான், வெலாசிட்டி தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா we can write as அப்போ dr டிவைட் பை டிடின்னு என்ன எழுத முடியும்னா ri டாட்னு எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ ri அப்படிங்கிறது இந்த இடத்துல பொசிஷன் கோஆர்டினேட்டு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள என்னவா மாறி இருக்குதுன்னா வெலாசிட்டியாக மாறி இருக்குது. ஓகேங்களா? அப்போ ri டாட்டுங்கிறது வெலாசிட்டி. ஸோ ri டாட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் j இஸ் ஈக்குவல் டு 1 to 3n டோ ri டிவைட் பை டோ qj. ஓகேங்களா? ஸோ இந்த டேம் இப்போ என்னவா மாறி இருக்குதுன்னா qj டாட்டாக மாறிடுச்சு. ஓகே, தட் மீன்ஸ் திஸ் இஸ் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ qj டாட் ஐ மீன் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி, அதான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ தென் ப்ளஸ் டோ ri டிவைட் பை டோ டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான் என்னென்னா ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த அவுட்புட்டை மட்டும் நான் எடுத்து நம்ம நோட்ஸ் எழுதியிருப்பேன் பாருங்கள். ஸோ ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி ri டாட் இஸ் ஈக்குவல் டு summation of j is equal to 1 to 3n dou ri divided by dou qj dot plus dou ri divided by dou t. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. ஓகேங்களா?